அனைவருக்கும் வணக்கம். நேத்து நிஃப்டி 50 நல்ல பிளஸ்ல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அது அப்படி கிடையாது அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொன்னு 1 மந்த் லோக்கு கீழே போயிருச்சு. வாங்க இந்த வீடியோல 2 ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம். சோலார் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் சிஜி பவர். ரெண்டுமே சூப்பரான லார்ஜ் கேப் கம்பெனி. சின்ன வீடியோ தான் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 இது ஆல்ரெடி ஒன் மந்த் லோக்கு கீழே வந்துருச்சு. 24,500 மேஜர் சப்போர்ட்டா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் எப்படி ப்ளே பண்ணணும். அப்படி இல்லைன்னா 24,000 கண்டிப்பா வரும். கரெக்ஷன் தான். மேபி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நாளைக்கே ட்ரம்ப் வேற மாதிரி பேசினா இது எல்லாமே இப்போ ட்ரம்ப் அவர் வாய் வச்சனால தான் நம்ம மார்க்கெட்டே இப்படி போயிட்டு இருக்கு. அப் அண்ட் டவுன். ஃபர்ஸ்ட் 25% டாரிஃப்னு சொன்னாரு. கொஞ்சம் மேலே கீழே ஆட ஆரம்பிச்சாங்க. நேற்று இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக நியூஸ் இன்னைக்கு காலையில் வந்தது. ஃபார்மா அவங்க மெடிசின்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து சப்ளை பண்ணுறது எல்லாமே அதிக விலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபார்மா ஸ்டாக்குக்கு ஒரு எல்லாத்தையும் ஃபார்மா நீங்கள் குறைக்கலன்னா ஃபார்மா ஸ்டாக்லையும் நான் வரி விதிப்பேன் அந்த மாதிரி ஒரு சின்ன வேர்டு தான் விட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா மார்க்கெட்டும், அதாவது ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே கீழே டவுன் ஆயிடுச்சு. சன் ஃபார்மா கூட 5% கீழே விழுந்துருந்தது இன்னைக்கு. அதுக்கப்புறம் இந்த 25% வரி விதிப்புனால நமக்கு என்னென்ன அபாயம் இருக்கு அப்படின்னா, வேளாண்மை, எரிசக்தி, ஜவுளி, மின்னணு பொருட்கள், ரத்தினங்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் ஏற்றுமதி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா 25% கொடுக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஏன்னா 25% அவங்க டேரிஃப் கொடுத்து நம்ம அங்கே எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ அதனால பின்னடைவு போக கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல மேஜரா நம்ம பார்க்க போறது 44% ஆப்பிள் ஐபோன் இந்தியால இருந்து தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது மேஜரா இருக்கு, மேஜரா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரம்ப் பேச்சை மாத்தினாருன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பூம் ஆகும். இல்ல இப்படியே போகுமா, இல்ல இதே மாதிரி பாலிடிக்ஸ் எவ்வளவு நாள் போகும்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் நம்ம மார்க்கெட் கரெக்ஷன்ல எதிர்பார்க்கலாம். மேபி 24,000 கூட வர சான்ஸ் இருக்கு, வராமலும் கூட போகலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்து டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா $96 இப்போ $100 ஒட்டி போயிருச்சு. ஸோ இது ஒரு மேஜரா இருக்கு. ஆக்சுவலா நம்ம நிஃப்டி 50 கீழே விழுகிறதுக்கு இன்னொரு மேஜர் ரீசன் இதுதான். ஏன்னா இவங்க டாலர் இண்டெக்ஸ் லாஸ்ட் 4 இயர்ஸ் லோல கீழே அதுக்கு கீழே பிரேக் ஆகி இப்ப மேல போறாங்க. ஸோ இது ஒரு ஃபியரா கூட இருக்கும் இந்திய பங்கு சந்தையில. ஸோ அது கூட மேபி கீழே விழுறதுக்கு இன்னொரு ரீசனா இருக்கும். இன்னொன்னு, இவர் ட்ரம்ப் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால டாலர் மேலே ஏறுது. அடுத்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கை பத்தி சொல்லணும்னா இது ஒரு டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கு. இது லார்ஜ் கேப் கம்பெனி. இவங்க கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் பாம் தயாரிக்கிறாங்க. 1,28,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இது ஒரு சூப்பரான கம்பெனி. நிறைய இடத்துல நான் வாங்கலாம்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த டைம்ல காசு இல்லாம போகும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது நான் ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கேன். ஒரு 13,000 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா வாங்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஆல்ரெடி 13,800 வந்துருச்சு. ஆக்சுவலா 18,000 பக்கத்துல போயிட்டு அப்ப இருந்து கரெக்ஷன்ல தான் இருக்கு. ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் கீழே கரெக்ஷன்ல தான் வந்திருக்கு. போர்ட் மீட்டிங் ஆகஸ்ட் 7 இருக்கு. ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கூட நல்லா இருக்கு. இதுல நெகட்டிவ்னு சொன்னீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்ல நெகட்டிவ் ரிட்டல் அவ்வளவுதான். பேலன்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்கு நல்லா தான் இருக்கு. FIDA கான்ஸ்டன்டா தான் இருக்காங்க. நாக்பூர் பேஸ்டு கம்பெனி. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா நான் என்ட்ராலான்னு இருக்கேன். மேபி எனக்கு இன்னொரு ஸ்டாக் ப்ராஃபிட் கொடுத்தாதான் நான் இதுல என்ட்ரு ஆகுறேன். இதோட ஸ்டாக் ஹெல்த்னு பாத்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 73% இருக்காங்க. ROCE 38, ROE 32, OPM 26, PEG ரேஷியோ 2.4. இது மேபி இது எல்லாமே growth ஸ்டாக்னால, அதாவது லார்ஜ் கேப்ல இந்த அளவுக்கு growth கொடுக்கறது இந்த கம்பெனி தான். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 1,300 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. ஸோ அதை வச்சு சொல்றேன். அதுக்கப்புறம் இவங்களோட சேல்ஸ் growth 27% இருக்கு. சேல்ஸ் 5 இயர்ஸ்ல சேல்ஸ் growth இந்த வருஷத்துலயே 24%. இது எல்லாமே அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டடான பாம் எல்லாமே தயாரிக்கிறது, கெமிக்கல் பாம் எல்லாமே இவங்க இண்டஸ்ட்ரிக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. மெயினா இந்தியன் டிஃபென்ஸ் மிலிட்டரிக்கு ஃபுல்லா கொடுக்கறதுனால இந்த கம்பெனி எப்பயுமே ஹைல தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல 1 மந்த் கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு. 1 மந்த்ல நல்லாவே கம்மியா இருக்கு. ஜூலைக்கு முன்னாடி கொஞ்சம் மேல போயிருக்காங்க ஆல் டைம் ஹை. இப்போ ஜூலை எண்டு 1 மந்த் ஃபுல்லாவே டவுன்ல தான் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா நான் என்டர் ஆகலாம்னு பாக்குறேன். பார்க்கலாம் எப்படி கீழே போகும், எவ்வளவு தூரம் கீழே போகும்னு. காம்பவுண்ட் சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா எல்லாமே 23 இயர்ஸ்லயுமே அதிகமாக தான் இருக்கு. இதெல்லாம் நல்ல பெஸ்ட் கம்பெனி, அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம இன்னும் சொல்ற மாதிரி இல்லை. இப்போ பாருங்க 5 இயர்ஸ் ஸ்டாக் பிரைஸுமே 70% ஏறி இருக்கு. 3 இயர்ஸ்ல பார்த்தாலுமே 74% ஏறி இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்டாக் 1 மந்த் டவுன்ல வந்ததுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு அவங்க ஸ்பைக்கா காட்டுறாங்க இந்த CAGR. ஸோ இது சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்து சிஜி பவர். இது ஒரு ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. ஆக்சுவலா இது ஒரு செம்மையான கம்பெனி. ஏன் சொல்றேன்னா, இது பாருங்க,
இதோட மார்க்கெட் கேபிட்டல் 1 லட்சம் கோடி இருக்கு. இது ரெண்டுமே லார்ஜ் கேப் கம்பெனி தான் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றது. ஏன்னா நான் ஸ்மால் கேப் மிட் கேப் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், லார்ஜ் கேப் பேசல அப்படிங்கிறீங்க அப்படின்னு மேபி நினைக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இதை சொல்றேன். ஏன்னா இதுவுமே நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நல்ல ரேஞ்சில் இல்லை, அதனால சொல்லல. இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல ரேஞ்சில் வந்திருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு 2-3 மாசமா ஒரே இடத்துல பிளே பண்ணிட்டு இருக்கு. 700 போக 675 அந்த ரேஞ்சில், ஒரு 25 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சிலேயே பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன், மேபி எஃப்ஐஐ இல்லை டிஏஐ, மேபி ஒரு ஃபண்டோஸ் இல்லை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் யாரோ வாங்கிட்டு இருக்காங்கன்னு தான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நிறைய மார்க்கெட்ல நல்ல நியூஸ் வருது, பேட் நியூஸ் வருது, கீழேயும் போல மேலேயும் போல. ஸோ இந்த இடத்துல சம்திங் இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்றேன். தெரியல இதுக்கப்புறம் எப்படி போகும்னு. கீழே இது 651 மேபி நாளைக்கு இது மேலே போக கூட சான்ஸ் இருக்கு. மேபி இந்த ட்ரம்ப்னால மேபி மேலே கீழே ஏறும். பட் இந்த இடத்துல யாரோ வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கர்சர் பாத்தீங்களா, இந்த இடத்துல யாரோ வாங்கிட்டு இருக்காங்க. 3 மந்த்ஸா ஒரே இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ என்கிட்ட காசுல இருந்தா என்டர் ஆவேன் கண்டிப்பா. ஏன்னா இது வந்து 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 6500 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துருங்க. சும்மா கிடையாது. இது 6500ங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இவங்களோட ரெவன்யூ growth அந்த ஸ்டாக் மாதிரி தான். இதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. 2 months நோபடி இது மட்டும் தான் நான் ஹைலைட் பண்ணேன். பேலன்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். எஃப்ஐ கான்ஸ்டன்டா இருக்காங்க. பேலன்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 11% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்டர்ல. ஸோ இதுக்கு மேல இந்த கம்பெனி வந்து சூப்பரான ஒரு கம்பெனி. இப்போ வந்து 651 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 9 ரூபாய் இருந்த ஸ்டாக் வந்து 5 வருஷத்துல 874 ரூபா போயிட்டு இப்போ வந்து 650 ரூபாயில இருக்கு. ஸோ இது வந்து மேபி நான் வந்து இப்போ என்டர் ஆகணும்னா மேபி என்டர் ஆகலாம். அமௌண்ட் இருந்தா என்டர் ஆகலான்னு தான் பார்க்கலாம். இதோட ஸ்டாக் ஹெல்த்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் 1 லட்சம் கோடி, ROCE 37 இருக்கு, ROE 27 இருக்கு, OPM 12 இருக்கு, PEG ரேஷியோ 9 இருக்கு. சேல்ஸ் இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப குரோத்தான கம்பெனி. ஸோ இது அதிகமாக தான் இருக்கும். சேல்ஸ் growth 25 இருக்கு. இவங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 167 இருக்கு. இதெல்லாம் ஹை வேல்யூடுன்னு சொன்னாலுமே இது வந்து growth CAGR பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர growthல தான் இருக்கு. 1 இயர்ல மட்டும் நெகட்டிவா இருக்கு. 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 43, 5 வருஷத்துல 135% இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாம் நல்லா கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சில் தான் இருக்கு. இவங்களோட காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஏபிபி இந்தியா, அதுவுமே ஒரு நல்ல கம்பெனி தான். 1 லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. சிஜி பவர் இதுவுமே 1 லட்சம். ஸோ இவங்களோட பிஇ ரேஷியோவுமே இது அதிகமாக இருக்கு. பட் ஏபிபி இந்தியா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல செக் பண்ணேன், அவங்க growth வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணேன். இது வந்து நல்ல growthல இப்போ இருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. மற்ற ஸ்டாக் எல்லாமே இங்கே பார்க்கலாம். பட் நம்ம வந்து ஸ்பெஷலாக நான் இதை மட்டும் தான் ட்ராக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.